அப்ப கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நீங்க சாட்சி என்ன பண்ணலாம்? அறிவிக்கலாம். இல்லையா? நான் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். நான் வேலை ஸ்தலத்துல போறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். குடிவரிகள் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். மருந்தெல்லாம் வரும். அதை நான் டெலிவரி பண்ணும்போது சொல்லுவேன். எதுக்கு இந்த மருந்து? குடியை நிறுத்துறது. குடியை நிறுத்துறதுக்கு ஒரே மருந்து இயேசு. அவர்கிட்ட வந்துப்பார் சொல்லிட்டேன். இல்லையா? இப்படி என்ன பண்ணணும்னா சொல்லணும். வேலை ஸ்தலத்துக்குள்ள சொல்லணும். உங்க இனத்தார் இடத்துல போய் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாலும் அடிக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போய் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, மாசம் மாசம் அமாவாசைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது, நீங்க எண்ணெய் பாட்டிலோட வாங்க, அவர் ஜெபம் பண்ணி கொடுப்பாரு, சரியா போயின்னு சொல்லுங்க. அது போதும். அதைத்தான் பவுல் கிட்ட சொல்றாரு, பயப்படாம பேசு. நீ பேசினாதான் இந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்களை நான் என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. பாருங்க, நாம பேசணும் முதல்ல. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலயா 9வது வசனத்தை வாசிங்க. ராத்திரியில கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே. சபை என்ன பண்ணக்கூடாது? மௌனமா இருக்கக்கூடாது. சபை என்ன இருக்கக்கூடாது? ஆமா, பஸ்ல வர்றீங்களா? 2 பேர்த்துக்காக சொல்லிடணும். சொல்ல முடியாது. அந்த பஸ்ஸுக்கு போறோம், சாகரத்துக்கு கூட போயிருப்போம். சூசைடுக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன்னு சொல்லி மன குழப்பத்தில் இருப்பான். நீங்க பேசணும். முதல்ல சுவிசேஷம் சொல்லணும்னு என்ன பண்ணணும்னா, நல்லா வாயடிக்கணும். என்ன பண்ணணும்? பவுலை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த வாயாடி என்ன பேசுறான்னு பார்க்கலாம் வா அப்படின்னா. இந்த வாயாடி ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசிட்டு இருந்தோம், எதையோ பேசிட்டு இருந்தோம். அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, பயங்கரமான வாயாடின்னு சொல்லுவாங்களா? அதுதான் உங்களுடைய அழைப்பு. அல்லேலூயா. நீங்க ஒரு பெரிய சுவிசேஷகனா மாற போறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. இது நல்லா வாயடிக்கும். எதுக்கு வாயடிக்கும்? இயேசுவை பத்தி நல்லா சொல்லணும். பவுலை குறித்து சொல்றாங்க பாரு, இந்த வாயாடி என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நாம வாயை திறந்தா இயேசுன்னு சொல்லணும். சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், நீங்க வந்து பாருங்க சொல்லுங்க. வந்து பாரு. இயேசு வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தேடுறீங்கன்னு கேட்டார். 1ஆம் அதிகாரத்துல இருந்து அவர் பேசுனதா பதிவு செய்யப்பட்ட முதல் வார்த்தை என்ன தேடுறீங்க. ஏன்னா யோவான் ஸ்நானகர் சொல்லிட்டார் அவருடைய சீசர்களை பார்த்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவர். உங்களுடைய பாவங்களை சுமக்கிறவர், உங்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறவர், உங்களுடைய மீறுதல்களை சுமக்கிறவர். நீங்க சாக வேண்டிய இடத்துல அவர் சாகிறார். அப்பேற்பட்ட மேசியா, ரட்சகர், உலக ரட்சகர் நம்ம பக்கத்துல நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே யோவான் ஸ்நானனுடைய சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவரை பின்பற்றி போயிட்டாங்க. அவர் பின்னாடியே போறாங்க. இவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் பாட்டில் போயிட்டு இருக்காரு. பின்னாடியே போயிட்டே இருந்தாங்க அவரை தேடிட்டு. உடனே இயேசு பின்னாடி திருப்பி என்ன சொன்னாரு? என்னப்பா தேடுறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? உங்களைத்தான் தேடுறோங்கிற. உங்களைத்தான் தேடுறோம். நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க? நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு இவங்க சொல்றாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? வந்து பாருன்னு சொல்லுங்க. அப்ப இயேசு வாயை திறந்து பேசின 2 வார்த்தைகள் என்னன்னா, என்ன தேடுறீங்க? ஜனங்க இப்ப தேடிட்டு இருக்காங்க, எதையோ தேடிட்டு இருக்காங்க. நிம்மதியை தேடிட்டு இருக்காங்க, சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காங்க, சமாதானத்தை தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. அதனாலதான் வந்து தங்குங்கன்னு சொல்றாரு. வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு இயேசு. அதை நீங்க என்ன செய்யணும்? ஆகும்.
இயேசுநாதர்கிட்ட இருந்து பிலிப்பு கிட்ட போச்சு. பிலிப்பு போய் நாத்தான்வேல் கிட்ட சொல்றான், யோவான் 1ஆம் அதிகாரத்துல, மேசியாவை பார்த்துட்டோம், நம்ம ரட்சகரை பார்த்துட்டோம். எங்கிருந்து வர்றாரு? நாசரேத்துல இருந்து வர்றாரு. நாசரேத்துல இருந்து யாரும் நல்லது வருமா? அந்த இடத்துலயா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. இந்த இடத்துலயா கேட்பாங்க. நீ இந்த இடத்துலயா அற்புதம் நடக்குது, இந்த இடத்துலயா அதிசயம் நடக்குது, அங்கயா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்து இதெல்லாம் எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும், வந்து பாருங்க. சொல்லணும், ஏன் சொல்லணும்? மாச மீட்டிங்கு, சுவிசேஷ கூட்டத்துக்கு நீங்க வந்து பாருங்க. ஏசு சொன்ன வார்த்தை தான் நீங்க சொல்லி பாருங்க. நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த வார்த்தை என்ன ஆகும்? கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்போ பயப்படாம பேசும். பேசும். பேசி அவங்க என்ன பண்ணணும்? இந்த சுகமளிக்கிற மீட்டிங் கூட்டிட்டு வரும். சொல்றாரு பாருங்க, பயப்படாம பேசு, மௌனமா இராது. இந்த மௌனம் சுவிசேஷம் சொல்றதுல எல்லாம் மௌனம் இருக்கக்கூடாது. சண்டை போடுறதுக்கு மௌனமா இருக்கலாம், இயேசுவை பத்தி சொல்றதுக்கு மௌனமா இருக்கக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, எருசலேமே நீ சத்தம் விடு, தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று போய் சொல்லு. 52:7 ஏசாயாவில் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவி. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க ஜனங்கள். அல்லேலூயா. நாங்க எங்க போஸ்ட் மாஸ்டருக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வாரத்துல. அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காருன்னா, திடீர்னு புத்தி மாறி போச்சு. நைட்டெல்லாம் தூங்குறது இல்லை, ஏதாவது ஒன்று எடுத்து நோண்டிட்டு இருக்காரு. கீபோர்டா கம்ப்யூட்டரை எடுத்து ரிப்பேர் பார்க்குறேன்னு சொல்லி விடியா தூங்காம ஃபிட்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க என்ன ப்ரேயருக்கு, தயவு செய்து வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லையா? அப்போ அவங்களுக்கு நான் சொல்றேன், இயேசுவை பத்தி சொல்றேன், நான் வேலை ஸ்தலங்கள் இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்றேன். இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை பத்தி சொல்லிடும். இல்லையே சொல்லணும். ஒருத்தர் நாம ரொம்ப நேசிச்சிருந்தோம்னா, ஒருத்தர் ரொம்ப நாம நேசிக்கிறோம்னா, அவங்கள பத்தி பேசாம இருக்கவே மாட்டோம். கவனிக்கிறீங்களா? இயேசுவை நேசிச்சோம்னா கண்டிப்பா அவரை பத்தி சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, வீட்டுல அவங்க பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைய பத்தி எப்படியா மற்றவங்க கிட்ட நல்லத சொல்லுவீங்க. அப்ப இயேசுவை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது எப்படி வெளிப்படும்னா, நீங்க எத்தனை பேருக்கு அவரை பத்தி சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் நேசரை குறித்து என்ன சொல்லியிருக்கிறீங்க. சூலமதி சொல்றா, என் நேசரை குறித்து நான் பாட்டே பாடுவேங்கிறான். எங்க போய் பாடுறாடா? வீதிகளிலே போய் பாடுறான். என் நேசரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய நேசரை தேடுறான். அவரை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றான். அவர் இப்படிப்பட்டவரு, அழகா இருப்பாரு, சுருள் முடியா இருக்கு அவருக்கு, அவரு தான் வீட்டுக்காரரு அப்படின்னு என்ன பண்றா, வீதியில இறங்கி சொல்ல ஆரம்பிச்சுட்டான், விசாரிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப உங்க வீட்டுக்காரர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப சுவிசேஷத்தை என்ன செய்யணும்னா சொல்லணும். நான் ஏக சொல்றேன், கர்த்தர் என்ன பண்ண போறாரு? பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அதனால நீங்க என்ன செய்யணும்? பயப்படாமல் ஒரு 2 பேர்த்தையாவது ஒரு ஆளு கூட்டிட்டு வந்து, நோய்வாய்ப்படுறவங்களை, சுகவீனப்படுறவங்களை, பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களை எப்படியாவது என்ன பண்ணணும்? கூட்டிட்டு வந்துடணும். அல்லேலூயா. ஆமா, இழுத்துட்டு வந்துடுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தொற்றுவாரு. 10வது வசனம் சொல்லி பாருங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அதனால பயப்படாம பேசு. நான் உன் கூட இருக்கிறேன், அதனால யாரும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, உன் மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. முதல்ல சத்தியமங்கலத்துக்கு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? பேசினார். இந்த பட்டணத்துல அநேக ஜனங்கள் எனக்கு இருக்கிறாங்க,
அதனால நீ போய் என்ன பண்ணு, மீட்டிங்க நடத்த ஆரம்பிச்சுட்டார். அதனால அந்த தரிசனத்தை மறுபடியும் என்ன பண்ண போறேன், இத்தனை நாள் இடம் இல்லாம இருந்துச்சு, கர்த்தர் இடம் கொடுத்துருக்கார். அதனால நாம் என்ன பண்ணணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அதனால என்ன செய்யணுங்க, தேவியமா பெத்த பெரும்பால கூட்டிட்டு வந்துடும். வருவான்னு சொல்லுங்க, வயத்தை சொல்லுங்க. வருவா என் பையன் வருவா சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. வருவா என் பையன் வருவா, ஆமேன்னு சொல்லணும். நாம் சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படிலாம் போகக்கூடாது. கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லணும். உங்களால தான் முடியும். உங்களால் மூலமா நிறைய பேர் தாண்டர் தொட போறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மூலமா நிறைய பேர் தாண்டர் தொட போறாரு. நீங்க சுவிசேஷ ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த. நீங்களும் தான் சிஸ்டர். ஆமா, எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், இயேசுவை பத்தி முதல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கூட்டிட்டு வரணும். வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்தாலே என்ன ஆயிடும், சபை நமக்கு நிறைஞ்சு. அப்ப அவங்க வர 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 என்ன ஆகுன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பிச்சு. இப்ப விதைங்க, விதைச்ச உடனே வருதா, திடீர்னு ஒரு மழை வரும். மழை வரும்போது நம்ம விதைச்சதெல்லாம் ஆயிரும், முளைக்க ஆரம்பிச்சு. பார்த்தீங்களாங்க, சும்மா மாமரத்தை போட்டுட்டு இருக்காங்க, எங்க ஆளுங்க போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சு, முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த ஊழியம் என்னாக, இல்லையா, நீங்க யாரெல்லாம் இப்ப இந்த இடத்துல போய் விதைச்சீங்களோ அவங்களாம் விதைக்கிற ஜாதி. அவங்க சுவிசேஷத்தை பண்ணுவாங்க, விதைக்கிற ஆளுங்க. அப்படிப்பட்ட திறமையை கர்த்தர் அவங்களுக்குள்ள வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஒன்னே ஒண்ணு சொல்ல போறீங்க, அமாவாசை அன்னைக்கு வந்துருங்க, எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரியா போயிடும், அங்க வந்து பாருங்க. இதை சொல்லலாமா சொல்லக்கூடாது, தாராளமா சொல்லு. நீங்க அப்படி சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. தேவன் சொல்றாரு, தேவன் எப்படி பார்க்கிறாருன்னு பாருங்க. இன்னும் நான் பவுல் போய் பேசல, சுவிசேஷம் இன்னும் சொல்லல, அவன் கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு, நீ பேசு, எனக்கு ஜனங்க அங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவர் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறாரு, நமக்கான ஜனங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். பேதுருக்கிட்ட சொல்றார், போய் என்ன பண்ணு, தூண்டில் போடு, கண்டிப்பா மீன் கிடைக்கி, வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணம் இருக்கு, அதையும் கொண்டு வந்து என்ன பண்ணு, வரி கட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன பண்றாரு, மீனை ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கான மீன்கள், உங்களுக்கான அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதான நபர்கள், உங்களுக்கான ஆத்துமாக்கள் ஆண்டவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். யோனாவை விழுக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டார். இன்னும் யோனா கப்பலை ஏறவே இல்லை. யோனா கப்பலை ஏறினானா இல்லை. 3 நாளைக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாது. ஆனா 3 நாளைக்கு முன்னாடி இவன் கப்பல் ஏறுறதுக்கு முன்னாடியே மீனை ரெடி பண்ணிட்டார். அப்ப உங்களுக்கான மீன், உங்களுக்கான ஆத்துமாக்கள் ரெடியா இருக்கிறாங்க. இல்லையா, நீங்க தூண்டில போட்டா போ, தூண்டில போட்டா போ. எப்படி தூண்டில் போடுறது, வாயை திறந்து சொன்னா போ. ஒரு சிலர் எல்லாம் என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க போய் சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க, வருவாங்க. இல்லையா, நான் ஒரு ஆளுக்கு 10 வருஷம் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஆனா நீங்க போய் சொன்னா கேட்பான், வந்துருவான். ஏன்னா அது உங்களுடைய அழைப்பு. சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதனால இப்பவே ஃபிக்ஸ் ஆயிடணும். இப்ப ஜெபம் பண்ண போறோம், அவங்களை எல்லாம் கர்த்தர் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். அவங்க பேரெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணிடணும். ஜெபம் பண்ணிட்டு 2 நாள்ல என்ன பண்ணணும், 2 நாள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணணும், அவங்கள சந்திக்க ஆரம்பிச்சிடணும். சந்திச்சு பேசி டைம் ஒதுக்கி அதை செய்யுங்க, அவங்களாம் வந்துடும். இல்லையா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். அவங்கள்ட்ட சொல்றாரு பாரு, எனக்கு ஜனங்க இருக்கிறாங்க, எனக்கு ஜனங்க, அவருக்கு ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க. இல்லையா சொன்னாரு, நான் ஒருத்த மாத்திரம்தான்
மீதியா இருக்கிறேன். இல்ல அப்படி இல்ல. பாகாலுக்கு முன்னாடி முழங்கால் படியிடாத 7000 பேரை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, இஸ்ரவேல்ல வச்சிருக்கிறார். அப்ப ஆல்ரெடி அவரு என்ன பண்ணியிருக்காரு, ஜனங்களை அவருடைய திட்டத்துல, அவருடைய ஆதீனத்துல முன்குறித்து வைத்திருக்கிறார். எப்போது வெளியரங்கமாக அப்படின்னா, பவுலே நீ பயப்படாமல் பேசும்போது, நீ மௌனமா இருக்கிற வரைக்கும் அவங்களும், அப்ப நீங்க தான் போய் என்ன பண்ணணும், பேசணும். உங்களுக்குரிய ஆத்துமாக்களை நீங்க தான் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஏன்னா பர்பஸ் இல்லாம நீங்க வரல, நோக்கம் இல்லாம வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. யாரை கொண்டு யாரை பிடிக்கும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு தான் போய் என்ன பண்ணணும், தூண்டி போடணும். யோவான் இல்ல, பேதுரு கிட்ட தான் சொல்றாரு. குறிப்பிட்ட நபர்கள், கர்த்தர் நம்ம சபையத்தை என்ன பண்ணிருக்காரு, சுவிசேஷ ஊழியத்துக்குன்னு வேறு பிரிச்சு எடுத்து வந்திருக்காரு. அப்ப நாம் என்ன செய்யணும்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். என்ன சொல்ல போறோம், வந்து பாருங்கன்னு சொல்ல போறோம். ஏசு சொன்னார் இல்லையா, வந்து பாரு. சொல்லுங்க பக்கத்துல, வந்து பார். என்னமா பிரச்சனை, வந்து பார். இல்லையா, ஒரு அம்மா மருந்தாவே வாங்கிட்டு எதுக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்டேன். இந்த மாதிரிங்க எல்லா பக்கம் போய் பார்த்துட்டோம், ஒண்ணுமே, ஒரே வார்த்தை சொன்னேன், அமாவாசை மீட்டிங் வைக்கிற வந்து பாருன்னு. வர்றேன் இருக்காங்க. இல்லையா, அவ்வளவுதான். நாம் இந்த பூமியில எதுக்கு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? உசுரோடு இன்னும் நாம ஏன் இருக்கிறோம் தெரியுமா? ரெண்டே காரியத்துக்காக. பக்கத்தை கை பிடிச்சோங்க, ரெண்டே காரியத்துக்காக. ஒண்ணு, அவரை பாட்டு பாடி ஆராதிக்கிறது. இன்னொன்னு, அவரை பத்தி சொல்றது. செத்து போனோம்னா இன்னும் பாட்டு பாடி நாம என்ன பண்ணலாம், பரலோகத்துல போய் ஆராதிக்கலாம். விட்டுருங்க. பூமியில இந்த உசுரோடு இருக்கும் போது என்ன பண்ணணும், அவரை பத்தி சொல்லணும். சங்கீதம் 105:1 சொல்லுது பாருங்க. சங்கீதம் 105:1 வாசிங்க. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். சொல்லுங்க, பிரஸ்தாபமாக்குங்கள், பிரசித்திப்படுத்துங்கள். யார பிரஸ்தாபமாக்கணும், கர்த்தரை துதித்து பிரஸ்தாபமாக்கணும். துதிக்கிற வேலை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21. அப்ப கர்த்தரை துதிக்கிறோம் ஒண்ணு. ரெண்டாவது தாவீது சொல்றாரு, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் பிரசித்திப்படுத்துங்கள். இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது. நீ கர்த்தரை நல்லா துதிக்கிறவனா இருந்தா கண்டிப்பா அவரை பத்தி சொல்லாம இருக்கவே மாட்டேன். நீ கர்த்தரை பத்தி சொல்றவனா இருந்தா கண்டிப்பா அவரை துதிக்காம இருக்க மாட்டேன். இந்த ரெண்டையும் பிரிக்கவே முடியும். அல்லேலூயா. ரெண்டு உதடு மாதிரி, ரெண்டுமே ரெண்டு உதடு மாதிரி. அப்ப என்ன செய்யணும், கர்த்தரை நேசிக்கிறவங்க, கர்த்தரை துதிக்கிறவர்கள் நாம அவரை பத்தி என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவது சொல்லிடும். நீங்க அப்படி சொல்லி பாருங்க. மனுஷர் முன்பாக எவன் ஒருவன் என்னை அறிக்கை பண்ணுகிறானோ அவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்றேன். தேவதூருக்கு முன்னாடி அறிக்கை பண்றது வேற, அவரு நம்மளை பத்தி சொல்றது வேற. பிதா கிட்டே சொல்லுவாரா, என்ன சொல்லுவாரா, தேவின்னு ஒரு அம்மா இருக்குது பாரு, என்னை பத்தி எப்படி சொல்லிட்டு இருக்குது. அல்லேலூயா. போ, தேவதூர்கள் யார் இருக்கீங்க, போ தேவிக்கு பாதுகாப்பா போய் சுத்தி நில்லுங்க அப்படின்னு அவரு சொல்லுவார். ஏன்னா அவர் வேற சொல்லிட்டே இருக்குது இந்த அம்மா. அவர் வேற சொன்னாலே சுற்றிலும் பரலோகம் வந்து கவர் பண்ணிடும் நம்மள அப்படின்னு சொல்லுங்க. அப்ப என்ன செய்யணும், அவரை பத்தி சொல்லணும். நீ போய் நின்று பயப்படாம பேசு, நான் செய்யற அற்புதத்தைங்கிற கர்த்தர். அல்லேலூயா. நீ நின்று பேசு. அதுக்காகத்தான் நீ உன்னை கூட்டிட்டு வந்துருக்கீங்க. எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கிற, அதுக்காகத்தான் உன்னை கூட்டிட்டு இந்த இடம் தெரியுமா உனக்கு, ஏற்கனவே உனக்கு காமிச்சனும் இருக்கிற கூட்டிட்டு வந்திருக்க. எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற, ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போறக்கா கூப்பிட்டு வந்திருக்கிறேன் நான். இல்லை, நீ போய் தெருவில் போய் நின்று சத்தம் விட்டு கூப்பிடு, அவரை பத்தி சொல்லுங்கிறார் கர்த்தர். நீ பயப்படாமல் பேசு. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, இது எனக்கும் தான். மௌனமாய்
இராதே. ஏன் ஆண்டவரே பயப்படாம பேச சொல்றீங்க, மௌனமா இருக்க வேண்டாம்னு சொல்றீங்க? ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஐ எம் வித் யூ. கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்துட்டு இருக்க நீ, நான் கூட தான் இருக்கிறேன். எதுக்கு இருக்க தெரியுமா? ஒருத்தனும் உன் மேல கை வைக்க முடியாது. ஒருத்தனும் உன் மேல கை வைக்க முடியாது. தீங்கு செய்வதற்கு யார் உன் மேல கை போட முடியும்? ஒருத்தனும் கை வைக்க முடியும். ஒருத்தனும் எதிர்த்து நிற்க மாட்டான். தைரியமா பேசு பவுலன்னு சொன்னாரு. ஏன்னா இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள், சொல்லுங்க, சில ஜனங்களா அநேக ஜனங்கள், அநேக ஜனங்களை நான் வச்சிருக்கிறேன். பவுலை, உனக்காக அநேக ஜனங்களை இந்த பட்டணத்துல வச்சிருக்கிறேன். நீதான் வந்து என்ன பண்ணணும்? இந்த கொரிந்து பட்டணத்துல நீதான் பேசு. அவர் பேசினா இருப்பாருங்க. 1 வருஷம் 6 மாசம் 18 மாசம் அவர் அங்க ஊழியம் செய்யறாரு. 18 மாசத்துல நிறைய சபைகளை கொரிந்துகளை எழுப்பினார். கொரிந்துகளை நிறைய சபைகளை ஸ்தாபிச்சார் பவுல். அப்போ கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்காரு. 18 மாசமா கணக்கு போட்டுங்க. இந்த வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிடனே பெருசா நம்ம ரீச் பண்ணணும். இந்த 1 வருஷத்துக்குள்ள நம்ம பெருசா ரீச் பண்ணணும். ஒரு தரிசனத்தோட கூட நாம ஓடணும். சும்மா வந்தோம் போனோம்னா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வர சனிக்கிழமை வந்துடும். நீங்க சனிக்கிழமை வந்துட்டு ஊழியத்துக்கு கிளம்பிடணும். என்ன பண்ணிடனே நீங்க என்ன பண்ணோன்னு, நீங்களும் வந்து நல்லா ஜாப் பண்ணிட்டு ஒரு 5-5:30 என்ன பண்ணோன்னு 1 மணி நேரமாவது என்ன பண்ணோன்னு விசேஷம் சொல்றதுக்காக போயிடும். யாரெல்லாம் அடி வாங்க தயாரா இருக்கீங்க? அப்படிதான் பயப்படுறீங்க பத்தியா? ஆணுன்னு சொல்லிட்டு இருக்கு. பயப்படாத. ஒருத்தரும் மேல கையை வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நீயே காசு போடுறேங்கிற. அப்படி அவன் உன்னை தொட்டான்னு வச்சுக்கோ, அவன் ரசிக்கப்பட்டுருவான். சொல்லலாமா? அவரை பத்தி சொல்லலாமா? இந்த உலகத்துல ஒன்றும் நம்ம கொண்டு போக போறதில்லை. அவரை பத்தி சொல்லணும்னா பரலோகமே எந்திரிச்சு நின்று சல்யூட் பண்ணி நம்மளை கூப்பிடும். இயேசுவை பத்தி சொன்னோம்னா முழு பரலோகமே, தேவ தூதர்கள் எல்லாரும், பரிசுத்தவான்கள் எல்லாரும் நம்மள என்ன பண்ணுவாங்க? வாப்பா வாப்பா வாப்பான்னு சொல்லி பெரிய மாலையை கொண்டு வந்து போட்டு உங்களை என்ன பண்ணுவாங்க? வர வைப்பாங்க. ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒவ்வொரு முத்து. உங்களுக்கு இங்க இருந்து எதுவுமே கொண்டு போக முடியாது. நகையும் கொண்டு போக முடியாது, பணத்தையும் கொண்டு போக முடியாது. இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா வாழலாம். ஆனா அங்க முத்துக்களையே வச்சிருக்காரா கர்த்தர் நமக்கு போட்டு விடுறதுக்கு. முத்துக்கள் எல்லாம் நீங்க சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அதனால என்ன செய்யலான் இருக்கிறேன்னா, தைரியமா இறங்கிடலாம்னு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு பண்ண போறீங்க? நாங்க சுவிசேஷ ஊழியத்தை செய்யறதுக்கு நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்க நீங்க கொஞ்சம் பேர் வயசுல மூத்தவங்க என்ன செய்யணும்? நீங்க உட்கார்ந்து எங்களுக்காக என்ன பண்ணணும்? ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். சரியா? முடியாதவங்க, வயசானவங்க என்ன செய்யணும்? இங்க உட்காந்து ஆமா எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். நாங்க வாலிபர்கள் எல்லாம், நான் இன்னும் வரைக்கும் வாலிபர்கள் தான். நாங்கெல்லாம் வாலிபர்கள் எல்லாம் என்ன செய்வோம்? 80 வயசானாலும் நான் வாலிபர்களாக தான் சொல்லுவேன். நான் அப்படிதான் சொல்றேன். அதனால நான் போயிட்டு பண்ணுவேன், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். அதனால என்ன பண்ணுங்க, தைரியமா உங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால பேச சொல்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசி ஜெபம் பண்ணலாமா? ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. சத்தியமங்கல பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. சொல்லுங்க, சத்தியமங்கல பட்டணத்தில் எல்லாம் இழந்து நிற்போம். இது ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்மளுடைய சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாம பேசு, இயேசுவை பத்தி பேசு. மூச்சுல தொடுங்க. மூச்சு என்ன சொல்லுது? மூச்சு என்ன சொல்றது? மேல இழுக்கும்போது ஏங்குது, கீழே விடும்போது தூங்குது. ஏசு ஏசுன்னு இந்த மூச்சு என்ன சொல்லுது? சொல்லிட்டு இருக்கோங்க. மூச்சே இயேசுன்னு சொல்லுது. நீங்க வாயை திறந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம இந்த பூமியில இருப்போம்னு அர்த்தம். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆமா, இயேசுவை பத்தி என்ன பண்ணணும்? நான் சொல்லணும். சொல்லலாம். இல்ல கைகளை உயர்த்துவோம். நான் பயப்படாமல் நான் பயப்படாமல் இயேசுவை குறித்து இயேசுவை குறித்து இந்த பட்டணத்திலே இந்த பட்டணத்திலே அநேக ஜனங்களுக்கு அநேக ஜனங்களுக்கு சொல்லுவேன். சொல்லுவேன். ஏனென்றால் ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யாரும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. யாருக்கு எனக்கு தீங்கு செய்ய முடியாது. ஒருவனும் எனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் எனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. அதனால பயப்படாம பயப்படாமல் தைரியமா தைரியமா என் நேசரை குறித்து என் நேசரை குறித்து எல்லாருக்கும் சொல்லுவேன். எல்லாருக்கும் சொல்லுவேன். ஆமென். 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 ஆவியில் நிரம்பி ஒரு 2 நிமிஷம் இந்த பட்டணத்துக்காக இந்த கிராமங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஓ ரபா லஹாந்தன ரபௌஷே லக்டரா கடர பௌரதனா ரபௌஷே லக்துனாம் தலரபா ஏரெமே நேக்ல பிரஹாந்தன ரபௌஷே லக்டரா கடர பௌலஹாந்தன ரபௌரத கிரிபிசே லக்தரம்பம் ரகூந்தன ரபா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமை இந்த பட்டணம் முழுவதும் இந்த ஏரியா முழுவதும் தேவ பிரசனத்தை நாங்கள் காண்கிறோம். ஓ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்ப்பு நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி கை போடுவதில்லை. நான் கூடவே இருக்கிறேன். தைரியமா பேசு. இந்த பட்டணத்துல அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா பலவானின் வல்லமைகள், அந்தகார சக்திகள், இருளின் கிரியைகள் ஓ இயேசுவின் நாமத்துல இயேசுவின் ரத்தத்துல மிதிக்கிறோம். துரைத்தனங்களை மிதிக்கிறோம், அதிகாரங்களை மிதிக்கிறோம், கர்த்தத்துவங்களை என் பாதத்துக்கு கீழ் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டு கொள்ளுகிறோம். பொல்லாத பிசாசின் கரங்களிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குகிறோம். ஆவியானவருடைய ஆளுகை இந்த பட்டணம் முழுவதும் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆளுகை வருவதாக. அநேகர் தொடப்படுவார்களாக, அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக, அநேகர் கிறிஸ்துவின் அண்டையில் வருவார்களாக. தைரியமாக பிரவேசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாகவும் எதிரடையாகவும் இருக்கிற எல்லா கோட்டைகள் ஒட்டையட்டுமே. இயேசுவின் ரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் ஆசிரியரையும் சுவிசேஷ ஊழிய தலைவர்களை கர்த்தர் வேறு பிரித்து எடுக்கிறேன். கர்த்தராவே இவர்கள் சொல்லும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக. இவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவார்களாக. இயேசுவின் ரத்தத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.